Kitten Cat. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பெசரட்டு. அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் நிலக்கடலை சட்னி. நம்ம பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து பண்ணுறது தாங்க இந்த பெசரட்டு. இந்த பெசரட்டு ஆந்திரா சைடில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. இது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பெசரட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சை பயிறு, 1/4 கப் பச்சரிசி நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகாய், சால்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, 2 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பொங்க வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. இமீடியட்டாக அரைச்சி உடனே நம்ம ஊற்றிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கல் நல்லா சூடானோடனே தண்ணி தெளித்து எண்ணெய் தடவி நம்ம மாவு எடுத்து நல்லா நீங்கள் யூஸ்வலாக தோசை ஊற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. நீங்கள் 2 தோசை சாப்பிட்டிங்கனாலே உங்கள் டம்மி நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இது கூடவே நம்மளோட நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே குயிக்காக நம்மளோட நிலக்கடலை சட்னி ரெடி ஆயாச்சு. நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை, நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.